இசிஜி படிக்க போறோம். ஓகேவா? இசிஜி வந்துட்டு எப்படி படிக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெட் 2 ஓட வேவ்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். இது நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ப்ரீ ரெக்வெஸ்ட்டா சில திங்ஸ் தேவை. அது என்னன்னு நான் இப்ப சொல்லி தர போறேன். அது என்னன்னா, இப்ப வந்துட்டு ஒரு லைக் ஒரு லீட் இருக்குன்னா, அதுக்கு வந்து 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்குமா? ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரோட்ஸ், ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரோட். இப்ப ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷன் வந்துட்டு டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் எலக்ட்ரோடா இருந்துச்சுன்னா இட் வில் ப்ரொடியூஸ் அ பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன். இஃப் த இப்போ வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அவே ஃப்ரம் த பாசிட்டிவ் எலக்ட்ரோட் ஃப்ளோ ஆச்சுன்னா இட் வில் ப்ரொடியூஸ் அ நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷன். இப்போ நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து டுவர்ட்ஸ் தி நெகட்டிவ் எலக்ட்ரோட் ஃப்ளோ ஆச்சுன்னா இட் வில் ப்ரொடியூஸ் அ பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன். If there is no net moment, then it won't produce any deflection. அதனால ஒரு isoelectric line இருக்கும். இல்லனா if the flow is perpendicular to the axis of the lead, then perpendicular இருந்துச்சுன்னா then it will produce no deflection. இப்ப லெட் 2 வந்து லீட் 2 எப்படி வந்து கனெக்ட் ஆயிருக்கும்னா, ரைட் ஆர்ம்ல வந்துட்டு நெகட்டிவ் எலக்ட்ரோடும், லெஃப்ட் லோயர் லிம்ல அதாவது லெஃப்ட் லெக்ல வந்துட்டு பாசிட்டிவ் எலக்ட்ரோடும் இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த சைடு வந்துட்டு நெகட்டிவ் எலக்ட்ரோடும், இங்க வந்துட்டு பாசிட்டிவ் எலக்ட்ரோடும் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கும்? எஸ்ஏ நோட்ல இருந்து தான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எஸ்ஏ நோட் வந்துட்டு டீபோலரைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஏடிஎல் டீபோலரைசேஷன் நடக்குமா? அப்படி எல்லா டைரக்ஷன்லயும் ஏடிஎல் டீபோலரைசேஷன் நடந்து அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து அடுத்து ஏவி நோடுக்கு வரும். இப்போ இந்த ஏட்ரியல் டீபோலரைசேஷன் நடக்கிறதோட நெட் வெக்டார் வந்து எப்படி இருக்கும்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இது எந்த டைரக்ஷன்? இதோட சேம் டைரக்ஷன் தானே. ஸோ வந்து பாசிட்டிவ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வந்துட்டு சேம் டைரக்ஷன்ல இருக்கு. அதாவது பாசிட்டிவ் எலக்ட்ரோட டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்ளெக்ஷன் எப்படி வருது? பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் வருது. இந்த ஃபர்ஸ்ட் டிஃப்ளெக்ஷன் பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷனை தான் நம்ம பி வேவ்னு சொல்றோம். இது எதனால நடக்குதுங்க? ஏட்ரியா வந்துட்டு டீபோலரைஸ் ஆகிறனால நடக்குது. ஸோ பி வேவ் வந்து எதை குறிக்குது? ஏட்ரியல் டீபோலரைசேஷனை குறிக்குது. அடுத்து நம்ம வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, ஏவி நோடு வந்துட்டு இங்க இருந்து இங்க பண்டிலுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணுதா. இது வந்துட்டு லெஃப்ட் பண்டில் பிரான்ச்சும் ரைட் பண்டில் பிரான்ச்சும் பிரியுதா. இப்ப வந்துட்டு அடுத்து வந்து என்ன நடக்குது? இந்த இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் வந்துட்டு டீபோலரைஸ் ஆகுது. இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் வந்து எது டீபோலரைஸ் பண்ணுது? இந்த இது வந்து டீபோலரைஸ் பண்ணுதா. ஸோ இந்த வெக்டார் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்புறம் லெஃப்ட் பெண்டல் பிரான்ச் தான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு டீபோலரைஸ் பண்ணுது. ஸோ இந்த வெக்டாரும் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ மொத்தமா எல்லாத்தையும் நெட் வெக்டார் நம்ம மீன் வெக்டார் எடுத்தோம்னா அது வந்து ஸ்லைட்லி அப்வர்ட்ஸ் இந்த ரைட் டைரக்ஷனா இருக்கும். ஸோ ஸ்லைட்லி அப்வர்ட் இந்த ரைட் டைரக்ஷன்னா எப்படி? ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் ஆப்போசிட் டு தி பாசிட்டிவ் எலக்ட்ரோட் தானே. ஸோ வந்து இது வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட்ஸ் Q wave is a negative deflection. அடுத்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா, இந்த வென்ட்ரிகிள்ஸ்லாம் வந்துட்டு இப்ப இருந்து டிபோலரைஸ் ஆகுது. இந்த லெஃப்ட் பண்டல் பிரான்ச் மூலமாவும் ரைட் பண்டல் பிரான்ச் மூலமாவும். அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கா. ஸோ வந்து ரைட் வென்ட்ரிக்கலோட வெக்டார் வந்து இப்படி ஒரு குட்டி வெக்டார். ஏன்னா ரைட் வென்ட்ரிக்கல் இஸ் ஸ்மாலர் தென் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ ஒரு குட்டி வெக்டார் இந்த டைரக்ஷன்ல ஒரு பாசிட்டிவ். அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட வெக்டார் இந்த டைரக்ஷன்ல ஒரு கொஞ்சம் பெருசா இருக்கு ரைட் வென்ட்ரிக்கல், பிகாஸ் இட் இஸ் திக்கர் தென் ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ இது வந்து பாசிட்டிவ் இந்த டைரக்ஷன்ல. ஸோ இதோட நெட் வெக்டார் எப்படி இருக்கும்னா இப்படி வந்துட்டு இருக்குமா. இது வந்து என்ன சேம் டைரக்ஷன் as the பாசிட்டிவ் எலக்ட்ரோட். ஸோ வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷனை தான் நம்ம வந்து ஆர் வேவ்னு சொல்றோம். இந்த ஆர் வேவ் எதனால நடக்குது? வென்ட்ரிகுலர் டிபோலரைசேஷனால நடக்குது. இந்த Q வேவ் எதனால நடக்குது? இது வந்து அந்த இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் வந்து டிபோலரைஸ் ஆனனால நடந்தது. அடுத்து இந்த மிச்சம் இப்படி பேஸ் நோக்கி இப்ப வந்துட்டு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஸ்ப்ரெட் ஆறனால இங்க வந்துட்டு ஒரு வெக்டார் ஃபார்ம் ஆகுது. இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். பிகாஸ் ஹார்ட் இஸ் tilted to the rightல.
ஸோ வந்துட்டு இந்த சைடும் இந்த இது வெக்டார் வந்து இப்படி ஸ்லைட்லி டுவர்ட்ஸ் தி ரைட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன வெக்டார், இது ஒரு பெரிய வெக்டார். ரைட் சைடோடது சின்ன வெக்டார், லெஃப்ட் சைடோடது பெரிய வெக்டார். இதோட ரெண்டோடது நெட் வெக்டார் வந்து இந்த சைட் தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்கு, ஆப்போசிட் டு டைரக்ஷன் ஆஃப் தி பாசிட்டிவ் எலக்ட்ரோட். ஸோ இது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு குட்டி நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுதா. திஸ் இஸ் கால்ட் அஸ் எஸ் வேவ். இது எஸ் வேவ் எதனால ப்ரொடியூஸ் ஆகுது, வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் டுவர்ட்ஸ் த பேஸ், அதாவது ஹார்ட்டோட பேஸ் நோக்கி வந்துட்டு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஸ்ப்ரெட் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகிற டீபோலரைசேஷனால. இதுக்கு அடுத்து ஒரு ஐசோ எலக்ட்ரிக் லைன். இந்த ஐசோ எலக்ட்ரிக் லைன் ஏன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, இந்த பாயிண்ட்ல ஹார்ட் எப்படி இருக்குன்னா, இந்த டோட்டல் வென்ட்ரிக்கலுமே வந்து டீபோலரைஸ் ஆகி கொஞ்ச நேரம் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு நோ நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ், அதாவது எந்த ஒரு சார்ஜோட மூவ்மெண்ட்டும் ஹேப்பன் ஆகாதனால இந்த இடத்துல ஒரு ஐசோ எலக்ட்ரிக் லைன் வருது. இந்த ஐசோ எலக்ட்ரிக் லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எஸ்டி செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு வென்ட்ரிக்கல் வந்து டீபோலரைஸ் ஆன வென்ட்ரிக்கல் வந்து ரீபோலரைஸ் ஆகும்ல. ரீபோலரைஸ் ஆகும்போது எப்படி ஆகும்னா, ஃப்ரம் அவுட்வர்ட்ஸ் டு இன்வர்ட்ஸ் தான் வந்து சார்ஜ் வந்து மாறும். ஸோ அவுட்வர்ட்ஸ் டு இன்வர்ட்ஸ் வந்து இங்க ஃபுல்லா இப்ப பாசிட்டிவா இருக்கா டீபோலரைஸ் ஆகி, இப்ப ரீபோலரைசேஷன்ல நெகட்டிவா உள்ளக்குள்ள மாறும். ஸோ வந்து நெகட்டிவ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வந்துட்டு எப்படி இருக்கு, டுவர்ட்ஸ் தி நெகட்டிவ் எலக்ட்ரோட் இருக்கா. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் வரும். அந்த பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் தான் டி வேவ். அப்புறம் இதுதான் வந்துட்டு பிஆர் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு, இந்த செக்மெண்ட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா, ஏவி நோடு இருக்குல்ல, ஏவி நோடு வந்துட்டு ஒரு 0.1 செகண்ட் வந்துட்டு எந்த ஒரு இது பொட்டன்ஷியலும் வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணாது. ஸோ வந்து ஒரு ஏவி நோடல் டிலே நடக்கும்ல, அந்த ஏவி நோடல் டிலே அப்ப நோ நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ். ஸோ அந்த சார்ஜஸ் எதுவும் நெட் மூவ்மெண்ட் இல்லாதனால இந்த இடத்துல வந்து ஒரு ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் இருக்கு, தட் இஸ் பிஆர் செக்மெண்ட்.